Hey guys, welcome to your channel. ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான டேட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ ஜூன் 5லேருந்து 23 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம சேனல்லையுமே அஃபிஷியலாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா எக்ஸாம் டேட்டுக்கானது, அதை நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அஃபிஷியலாகவே உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் மெசேஜ் உங்களுக்கு இன்டிமேட் வந்து உங்கள் மொபைலுக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிருக்கா இல்லை ரிஜெக்டா அப்படின்றத கிளியராக வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது போல் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கும். டியர் அப்ளிகேண்ட், யுவர் அப்ளிகேஷன் ஃபார் CEN நம்பர் 5/2024 NTPC கிராஜுவேட் ஹேஸ் பீன் ப்ரொவிஷனலி அக்செப்டட் ஃப்ரம் RRB அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு SMS வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு SMS வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணியுமே செக் பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதாவது JEE அப்ளை பண்ணாலும் சரி, NTPC பண்ணாலும் சரி, குரூப் D பண்ணாலும் சரி, ALP பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே சரி ஒரே அக்கௌண்ட் தான். ஓகேவா? அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்த்தாலுமே தெரியும் எப்படின்றத நான் சொல்கிறேன். கைஸ், நான் லாகின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா வெரிஃபை பண்ணி லாகின் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆதார் பயோமெட்ரிக் அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு OTP வரும். டேரெக்டாக நீங்கள் அப்படியுமே லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண தேவையில்லை. லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து நிறையா மெனூஸ் வந்து இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து கிளியராக வியூ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் லெவல் NTPC. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டட், அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ரொவிஷனலி அக்செப்டட். ஓகேவா? ஸோ ஃபீஸுமே சக்ஸஸ். இது போல் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். அப்படியே மேலே லெவல் 1 பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. சரியா? ஸோ அது வந்து ஒரு சின்னதாக ஒரு கோடு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷன் கிளியராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு கையோடையே செக் பண்ணிட்டு என்ன இருக்குது அப்படின்றத ஸ்டேட்டஸ் பாருங்கள். இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இப்போவே நீங்கள் RRBயோட மெயிலுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை கேளுங்கள். உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.